வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்த எஸ்ஜேபி மற்றும் மொட்டு கட்சி. எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது, அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தீர்வு பெற்று தரப்படும், உறுதியளித்த ஸ்ரீதரன் எம்பி. சிஐடி எதிராக பிள்ளையான் அடிப்படை உரிமை மனு தாக்கல். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கெப் வாகனம். 210 மில்லியன் ரூபாய் தங்கத்தை கடத்திய இருவர் சிக்கினர். சீனாவில் திடீர் நிலநடுக்கம், அச்சத்தில் மக்கள். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது. நேற்று முன்தினமும் இவ்வாறான பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருந்தது. அதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் நேற்றைய பேச்சுவார்த்தையில் அந்த கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக நேற்றைய பேச்சுவார்த்தையில் கலந்துரையாடப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்ந்த ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தெரிவித்துள்ளார். வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்திற்கு எவ்வித அவசியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணை அளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயராக ட்ரோய் பல்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமரின் தேர்தல் விதிமீறல் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி லாபகமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அமைதி காலத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தமை குறித்து தங்களால் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க இது தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இந்த விடயத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் திணைக்களத்திற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குமே இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தேர்தலின் போது இடம்பெறும் விதிமீறல்கள் தொடர்பில் போலீஸ் திணைக்களம் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அது சார்ந்த நடவடிக்கைகளையே மேற்கொள்ளும் என கூறினார். இதேவேளை தனியொரு கட்சி ஆட்சியமைக்கும் அதிகாரத்தை பெறாத உள்ளூராட்சி மன்றங்களின் தலைமை நிர்வாகியை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு தலையிடாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தனியொரு கட்சி ஆட்சியமைக்கும் பெரும்பான்மை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தலைமை நிர்வாகியை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலையீடு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டு அதனூடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டனர். இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொறுப்பு அந்தந்த கட்சிகளிடமே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
விவசாயிகளின் உற்பத்திகள் பாதிக்கப்படுவது போல் கடல் வளங்களும் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த விடயத்தை பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அச்சுவேலி விவசாயிகளிடம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார். கடற்தொழிலாளர்களை எடுத்தால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு போக முடியாமல் இந்திய ரோலர்கள் இந்திய படகுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த பவளப்பாறைகள் கூட இல்லாமல் போய் மீன் உற்பத்தியில் அவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்கள். இந்த நாட்டில் உப்பில்லை என்று சொல்கிறார்கள், நாட்டில் தேங்காயின் விலை 240 ரூபாய்க்கு வந்துட்டுன்னு சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை கொடுக்க முடியாத நிலைமைக்கும் இருக்கிறோம். சரியான ஒரு சமநிலையான விவசாய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள இல்லை என்ற குற்றச்சாட்டை உங்கள்கிட்ட இருந்தும் எனக்கு பார்க்க முடிந்தது. நான் உங்களுடைய இந்த விடயங்களை அதிகமாக கூடுதலாக கரிசனை கொள்கிறேன். ஏனென்றால் நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேயே பிறந்து விளந்தால்தான் நானும் விவசாயங்களோடு ஈடுபடுகின்ற ஒரு ஆள். இப்பொழுது அதில் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட நெல் உற்பத்தியிலேயோ அல்லது ஏனைய உப உணவு பயிற்சிகளிலேயோ ஈடுபட்ட ஒரு ஆள். குறிப்பாக உங்களுடைய மன எண்ணங்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டக்கூடிய முழுமையும் உடனே நடக்கும் என்று உங்களுக்கு போய் சொல்லியது. நீங்கள் வந்த நீங்கள் கதைச்ச நீங்கள் நடக்கும் நீங்கள் ஒன்று நடக்கலைன்னு பிறகு நீங்கள் திரும்ப என்ன பேசுகிறதுக்கு அப்பால் ஒரு விடயம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய விடயத்தை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போவது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சங்கானி நகர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சங்கானி நகர பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் முன்னாள் போராளியான திரு ஜெயசீலன் என்பவர் நினைவுச் சுடரனை ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்காக 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை அடிப்படை உரிமை மீறல் என தெரிவித்து பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளார். தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை அடிப்படை உரிமை மீறல் என தெரிவித்து பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ராயாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் தடுத்து வைத்து விசாரிக்கின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மேலும் அவர் 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹெப் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பழங்களை ஏற்றி சென்ற கெப் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இன்று அதிகாலை ஹட்டன் இஸ்ட்ராடன் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதியும் அதில் பயணித்தவர்களில் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களில் இருந்து ஆனை கொய்யா பழங்களை ஏற்றிக்கொண்டு கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற போது கெப் வாகனத்தில் 4 பேர் பயணித்ததாக விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையாலேயே கிரண்டியல்ல பகுதியில் அண்மையில் பஸ் விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விபத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரண்டி எல்லையில் விபத்துக்குள்ளான அரசு பஸ் அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கு உட்பட்ட பஸ் சேவை இல்லை என்று அவர் கூறியுள்ளார். இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானித்தமைக்கான பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல இடங்களில் அரச பேருந்துகள் உரிய நேர அட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்தப்படுவதில்லை. 2012ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே அனைத்து பயணிகள் பஸ் சேவைகளின் நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் கெமுனு விஜய்
விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையாலேயே கெரண்டியல்ல பகுதியில் அண்மையில் 23 பேரின் உயிரை காவு கொண்ட பஸ் விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. 210 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வர முயற்சித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 210 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வர முயற்சித்த வர்த்தகர்கள் இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்தே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வாகன உதிரி பாகங்களுக்குள் தங்கத்தை மறைத்து வைத்து கொண்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்களில் கொழும்பு கிராண்ட் பாஸை சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரும் கண்டி ரம்புக்வெல்லவை சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரும் அடங்குவர். இருவரும் நேற்று காலை 8:30 மணிக்கு துபாயில் இருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். சோதனையின் போது சுங்க அதிகாரிகள் பயணிகளின் பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6.7 கிலோகிராம் எடையுள்ள தங்கத்தை மீட்டனர். மீட்கப்பட்ட தங்கத்துடன் சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள இலங்கை சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டனர். நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் உப்பு இறக்குமதிக்கான விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் உப்பு இறக்குமதிக்கான விசேட அனுமதியொன்றை அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கான அயடின் கலக்காத உப்பு மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தும் அயடின் கலந்த உப்பு என்பவற்றை இறக்குமதி செய்ய நிபந்தனைகளற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவை இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் திகதி வரை எந்த ஒரு வர்த்தகத்துக்கும் உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைத்த 6 பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த 4 இலங்கையர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களை சேர்ந்த ஆண், பெண் மற்றும் 2 சிறுமிகள் என 4 இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த 4 இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த 4 அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்வென சர்வதேச செய்திகள். சீனாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இது 4.6 மேக்னிடியூட்டாக பதிவாகியுள்ளது. இதனால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்வென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் 3 அணிகள் அணி வீரர்களின் பதிலீடுகளை அறிவித்துள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் 3 அணிகள் தங்கள் அணி வீரர்களின் பதிலீடுகளை அறிவித்துள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் அணி காயமடைந்த லோகே ஃபெர்கசனுக்கு பதிலாக கைல் ஜெமிசன் விளையாடுவார் என்று அறிவித்துள்ளது. நியூசிலாந்து வீரரான கைல் ஜெமிசன் 2 கோடி இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைந்து கொள்கின்றார். குஜராத் டைட்டன்ஸ் அணி இலங்கை வீரர் குசல் மெண்டிஸுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஜோஸ் பட்லர் நாடு திரும்பியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக குசல் மெண்டிஸ் இணைக்கப்பட்டுள்ளார். மெண்டிஸ் 75 லட்சம் இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நியூசிலாந்து வீரர் வில்லியம் ஒரோகோவை இணைத்துக் கொள்கிறது.
அணியின் வீரர் மயங்க் யாதவ் காயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 கோடி இந்திய ரூபாவிற்கு வில்லியம் விளையாடுகின்றார். இதேவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் விளையாடுவதற்காக இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் அணி தலைவர் சரித் அசலங்கவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவியின் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.